வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. 2026 எலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் பலவிதமான புதுமையான ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்காது வரலாற்றிலேயே. இதில் ஒரு புது கட்சி ஜெயிச்சதை நம்ம பார்க்குறோம். நிறையா மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய முகம் தெரியாத நபர்கள் எம்எல்ஏ சீட்டு கிடச்சி மக்கள் சட்டமன்றத்துக்கு போனதை பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய முகம் தெரியாத நபர்கள், புது புது நபர்கள் எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த பதவியை பிடிச்சி தலைமைச் செயலகத்துக்கு தமிழ்நாடு மக்களால் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, ஒரு தலைவன், ஒரு பொதுவான ஒரு தலைவன் பார்த்திங்கன்னா சும்மா டிவியில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டியில் ஒரு 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 எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன். ஒரு பிரச்சனை நடந்தால் முதல் இடத்துல நின்று அதை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன். இப்பேற்பட்ட தலைவனை தமிழ்நாட்டு மக்கள் அனுப்பலை. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சீட்டு இவருக்கு கொடுத்து சட்டமன்றத்துக்கு ஒதுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் முக தெரியாத நபர்களை எம்எல்ஏ சீட்டு கொடுத்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போது புதுசாக முகமே தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களை மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிக்க வச்சு அவங்கள எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஆக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்புகிற மக்கள், ஒரு தலைவன் இத்தனை தூரம் இறங்கி எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு தலைவன், எத்தனையோ எல்லாத்துக்கும் மூலதனமான கருத்துக்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை விழிப்பு உணர்வு அடைய வைக்கக்கூடிய ஒரு தலைவன், அடைய வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவன். இந்த தலைவனை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சீட்டுக்கு வழிவிட்டு அனுப்பலை அப்படிங்கிறது இது இந்த தலைவனோட தோல்வி கிடையாது, மக்களுடைய தோல்வி தான். ஒரு பதவிக்கு தகுதியான ஒரு மனுஷனை அந்த பதவிக்கு அமர்த்தக்கூடிய பவர் மக்கள்கிட்ட இருந்துமே மக்கள் அந்த தலைவனை அந்த பதவிக்கு உட்கார வைக்காமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு முகம் தெரியாத நபர்களை உட்கார வைக்கிறாங்கன்னா இது மக்களுடைய பகுத்தறிவு சார்ந்த ஒரு பெரிய மாபெரும் தோல்வி தான்.